வசீகரன் அவன் சென்னை அலுவலகத்துல அறையில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தான். பெரிய இவன் மாதிரி 10 நாள்ல ஆராதனாவை கூட்டிட்டு வந்துடுறதா சவால் விட்டுருந்தான். ஆனா இப்போ 4 நாட்களா வலை வீசி தேடுறான். அவ எங்கேன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. டிடெக்டிவ் கிட்ட சொல்லி கூட அவங்களாலையும் ஓரளவுக்கு மேல அதை ஃபாலோ செய்ய முடியல. சிபியோட அவ கல்கத்தா ட்ரெயின்ல ஏறினதா கடைசியா வந்த தகவல்கள் சொல்லுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவ என்ன ஆனான்னு யாருக்கும் எதுவும் தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த நிரஞ்சனாவையும் விசாரிச்சு பார்த்துட்டான். அவளுக்கும் ஆராதனா பத்தி ஒன்னும் தெரியலன்னு உறுதியா சொல்றா. தனக்கும் ஆராதனா வீட்டை விட்டு சென்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சத்தியம் செஞ்சு பேசுறவகிட்ட வசீகரன் என்னன்னு விசாரிப்பான்? யோசிச்சு அவனுக்கு தலையே வலிச்சுது. அப்போ திடீர்னு அவனுடைய அறை கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தான் கார்த்திக். பாஸ், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே என்றவன் கையில் இருந்த ஃபைலை அவன் டேபிள் மேல அவனுடைய பார்வைக்கு வச்சான். புரியாம பார்த்த வசீகரன் கிட்ட, பாஸ், நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் செய்யறோம்ல, கடைசி மீட்டிங்ல பேசணுமே நினைவிருக்கா என்றான். அட ஆமா, ஆராதனா பத்தின யோசனையில பிசினஸ் விஷயத்தையே மறந்துட்டான் வசீகரன். இப்போ திடீர்னு நினைவுக்கு வந்தவனாக, ஆமாடா கார்த்திக், சொல்லு என்னாச்சு என்றான் ஆவலோட. அவனை தொடர்ந்து சுதாகரனும் மனோகரனும் அறைக்குள்ள வந்தாங்க. அனைவரும் வசீகரனுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில ஒவ்வொருத்தரா உட்கார்ந்தபடி பிசினஸ் விஷயமா பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணா, நம்ம ஸ்டார்ட் பண்றது புது பிசினஸ்க்கு மாடலிங் ஆள் தேவைப்படுது. அது விஷயமா தான் உங்ககிட்ட கலந்து பேசலாம்னு நாங்க 3 பேரும் வந்தோம் என்றான் சுதாகரன். எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. மாடலிங்ல இப்ப யாரு புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம தொடங்குற பிசினஸ் உடல் அழகு, முக அழகு, உடை அழகு பற்றியது. இந்த 3ம் ஒரே இடத்துல கிடைக்கும்ங்கிறது மக்கள் கிட்ட ஒரு கருத்து போய் சேரணும். அந்த இடம் நம்மளுடையதான்னு மக்கள் மனசுல ஆழமா பதியணும். அதுக்கு நல்ல அழகான பொண்ணா இருந்தா மட்டும் பத்தாது. அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது அழகா இருக்கணும். என்ன மேக்கப் போட்டாலும் போடாட்டியும் அது அவளுக்கு பொருத்தமா இருக்கணும். அவளுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே அம்சமா இருக்கணும். அப்படி இருக்கிற மாடலிங் யாராவது புதுசா இருக்காங்களான்னு தேடுங்க. இப்போ புதுமுகம் தான் மக்களுக்கு தேவைப்படுது என்றான் வசீகரன். ஆமாண்ணா, நாங்களும் இத பத்தி தான் இவ்வளோ நேரம் யோசிச்சு பேசிட்டு இருந்தோம். ஆனா சென்னையில இருக்கவங்க எல்லாருமே அந்த அளவு அழகு இல்லை. எல்லாருமே ரொம்ப ரொம்ப மேக்கப் போடணும், அப்பதான் அழகா தெரிவாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு இயற்கையாவே அழகா இருக்கிற மாதிரி ஆளுங்க தான் தேவைப்படுறாங்க. ஒரு சில போட்டோக்கள்ல அவங்களுடைய முகத்தை நம்ம மேக்கப் போடாம எடுக்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது நம்ம மேக்கப் போட்டுட்டு மாடலிங் பண்ணா அது மக்களுடைய மனசுக்கு தப்பாதான் படும் என்றான் மனோகரன். அதை கார்த்திக்கும் ஆமோதித்தான். ஆமா பாஸ், அதனால நானும் நிறைய ஊர்ல இருந்து மாடலிங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா யாரும் நமக்கு செட் ஆகவே மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றான் குழப்பத்தோட. பிறகு சுதாகரன், ஏனா நீங்க சிங்கப்பூர், மலேசியா அப்படியெல்லாம் போயிருக்கீங்களே, அங்க யாராவது ஒரு மாடலிங் பிடிச்சா என்ன என்றான். வசீகரன் சின்ன யோசனைக்கு பிறகு, அதெல்லாம் சரியா வராது சுதா. அவங்க எல்லாம் இயற்கையான அழகோட நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே ஏதாவது ஒரு மேக்கப்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அது நமக்கு செட் ஆகாது என்றான். இப்போ என்னன்னா பண்றது என்றான் மனோகரன். 2 நிமிஷம் எல்லாரும் அமைதியா யோசிச்சாங்க. பிறகு ஒரு முடிவோட நிமிர்ந்த வசீகரன், கார்த்திக், எனக்கு தெரிஞ்சு கல்கத்தா, டெல்லி, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்ல யாராவது அழகா மாடலிங் கொடுக்குறாங்களான்னு விசாரிச்சு பாரு. அப்படி உன் மனசுக்கு யாராவது சரின்னு பட்டா அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு ஆல்பம் பண்ணி நாளைக்கு என் டேபிள்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. நானும் ஒரு தடவை எல்லா போட்டோவையும் பார்த்துடுறேன். என்னோட மனசுக்கு யாரு சரின்னு படுறாங்களோ அவங்களையே மாடலிங் பண்ண வைக்கலாம் என்றான் வசீகரன். அதை அனைவரும் ஆமோதித்தபடி அவரவர் மாடலிங் பெண்களை தேட ஆர்வமா கிளம்பினாங்க. சிங்கப்பூர்ல நிரஞ்சனா குழப்பத்தோட தன் அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருந்தா. அவளுக்கு 5 வருஷம் கழிச்சு ஆராதனாவை பத்தி வசீகரன் விசாரிச்சது ஏதோ ஒரு மாதிரி உறுத்ததான் செஞ்சது. ஏன் இப்போ திடீர்னு ஆராதனாவை பத்தி கேக்குறான்? அதுவும் அவளை சந்தேகப்பட்டு கேக்குறானே, ஒருவேளை ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என்று நினைச்சபடி நிஷாவுக்கு அலைபேசியில கூப்பிட்டா. நிஷா இப்போ ஷூட்டிங்ல இருந்ததுனால அவளுடைய போனை அட்டன் பண்ணவே இல்லை. ஷூட்டிங்னா இப்போ ஹீரோயினா இல்ல அவளுக்கு இப்ப அப்படியெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதே இல்லை.
வயசாயிடுச்சே, அக்கா வேஷம் அம்மா வேஷம்னு தான் நிஷா நடிச்சிட்டு இருந்தா. அவ்வப்போது அலைபேசியில அவ கூட பேசுவா. எப்பவுமே போன் எடுக்கிறவ இன்னைக்கு 6-7 தடவை கூப்பிட்டும் எடுக்கவே இல்லை. அதனாலேயே அவ ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தா நிரஞ்சனா. கொஞ்ச நேரம் கழிச்சு நிஷாவே அவளுடைய அலைபேசிக்கு கூப்பிட்டா. என்ன நிரஞ்சனா, என்னாச்சு, ஏன் இவ்வளவு தடவை போன் பண்ணிருக்க என்று கேட்டவ கிட்ட நிஷா இப்பதான் வசீகரன் கால் அட்டன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேச்சை நிறுத்தினா. அதை கேட்ட நிஷாவுக்கு ஒரு வினாடி அதிர்ச்சியாச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வசீகரன் நிரஞ்சனாவுக்கு கூப்பிட்டுருக்கான்னா ஏதாவது விஷயம் இருக்கும்னு நினைச்சவ, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டமா கேட்டா. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல நிஷா. ஆராதனாவை பத்தி வசீகரன் என்கிட்ட விசாரிச்சாரு. அப்புறம் உன்னை பத்தியும் என்கிட்ட கேட்டாரு. நிஷா கூட உனக்கு பழக்கம் இருக்கா? அவளுக்கு நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா? அவ கூட நீ எத்தனை தடவை பேசிட்டு இருக்க அப்படின்னு கொடிஞ்சு உன்னை பத்தியே நிறைய கேள்வி கேட்டாரு என்றாள் நிரஞ்சனா. அதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ந்து போனா நிஷா. விஷயம் ஏதோ தெரிஞ்சிருக்கணும், அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு தன்னை விசாரிக்கிறான்னு நினைச்சவ, சரி அதுக்கு நீ என்ன சொன்ன என்று கேட்டாள். நான் என்ன சொல்றது நிஷா, எனக்கு நிஷாவை தெரியவே தெரியாது, அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு என்னோட கடனை அடைக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் தான், அது நடக்காம போயிடுச்சு. அதுக்காக நான் அப்படியே இருந்துட முடியுமா? என்னோட கடனை எல்லாம் நான் அடைக்கணுமே. சினிமாவிலும் சான்ஸ் கிடைக்கல, அதனால தான் உங்க மூலமா உங்க ஃப்ரெண்டுக்கிட்டே வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன். அதனால எனக்கும் நிஷாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை. எனக்கு அவளை தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, ஆராதனா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ சிபி மேலே ஆசைப்பட்டு ஓடி போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு ஒரே போடா போட்டேன். அதுக்கப்புறம் வசீகரன் எதுவுமே பேசாம போனை வச்சுட்டாரு என்றாள். அதை கேட்ட நிஷாவுக்கு மனசு சமாதானமாச்சு. எப்படியோ விஷயம் இன்னும் தெரியல போல இருக்கு என்று பெருமூச்சு விட்டா. சரி நிரஞ்சனா, இப்போ நீ எப்ப இந்தியா வர? எனக்கு உன்னை பார்க்கணுமே என்றாள். இன்னும் 10 நாள்ல நான் சென்னைக்கு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் நிஷா. ஒரு தடவை வசீகரனை நேர்ல பார்த்துட்டு பேசிட்டா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். அவர் மனசுல இன்னும் ஆராதனா தான் இருக்காளா? நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கணும். இப்படியே வேலைக்கு போயிட்டு என்னால அல்லாடிட்டு இருக்க முடியாது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் செட்டில் ஆகணும்னு பாக்குறேன். முதல்ல வசீகரன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் இன்னும் ஆராதனாவை தான் மனசு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் வாழ்க்கையிலேருந்து நான் நிரந்தரமா விலகலாம்னு முடிவே பண்ணிட்டேன். இங்க என்னோட முதலாளி என்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்கிறாரு. என்ன, அவருடைய வயசு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிஸ்னஸ்னு கல்யாணமே பண்ணிக்காம சுத்திட்டு இருந்திருக்காரு. என்னவோ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு அவருக்கு தோணுதாம். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கும் ஒரு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். வசீகரனுடைய வாழ்க்கையில எனக்கு இடமே இல்லைன்னு தெரிஞ்சா அவரை விட்டு விலகி இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியாவது நம்ம சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணலாமே என்றாள் நிரஞ்சனா. அதை கேட்ட நிஷாவுக்கும் அவ சொல்றது நியாயமா பட்டுச்சு. சரி நிரஞ்சனா, நம்ம 10 நாள்ல சென்னையில மீட் பண்ணலாம் என்றபடி போனை வச்சா. வசீகரன் சொன்னது மாதிரி அடுத்த நாள் 3 பேரும் வந்து அவன்கிட்ட ஒரு ஆல்பத்தை நீட்டினாங்க. அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சான் வசீகரன். பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மாடலை பிடிச்சிட்டீங்களே என்றபடி ஆல்பத்தை வாங்கி பிரிச்சான். ஒவ்வொரு முகத்தையும் ஆழ்ந்து பார்த்தான் வசீகரன். அவன் செலக்ட் பண்ற மாடலிங் எப்பவுமே சோடை போனதே கிடையாது. அதை உணர்ந்த 3 பேருமே வசீகரனுடைய செலக்ஷனுக்காக அவனையுமே பார்த்தபடி ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு புகைப்படத்தையும் மெதுவா ஆழ்ந்து உன்னிப்பா பார்த்துக்கிட்டே வந்தான் வசீகரன். ஒரு பொண்ணு அழகா இருந்தா உடல் வாகு நல்லா இல்ல, ஒரு பொண்ணுக்கு உடல் வாகு நல்லா இருந்தா அவ அழகா இல்ல, ஒரு பொண்ணுக்கு எல்லாம் இருந்தும் கண்கள்ல அந்த உயிர் இல்ல. இப்படி ஒவ்வொரு புகைப்படமா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தான் வசீகரன். அப்படியே திருப்பிட்டு இருந்தவன் கைகள் ஒரு நிமிஷம் அப்படியே நிலைச்சு போச்சு. அவனுடைய பார்வை ஒரு புகைப்படத்துல மட்டும் இருந்தது. அவன் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்கிறத மத்த 3 பேருமே கவனிச்சாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்தான் கார்த்திக். அது இப்பதான் வளர்ந்து வரும் ஒரு மாடலிங் பொண்ணு. அந்த புகைப்படத்தை வசீகரன் கூர்ந்து பார்த்தான். அவ கண்கள்ல ஏதோ ஒண்ணு அவனுக்கு சொல்லுச்சு. அந்த முகம் கூட எங்கோ பழக்கப்பட்டது மாதிரி ஒரு ஃபீலிங். அது எங்கன்னு அவனுக்கு புரியல. அந்த ஆல்பத்தை அப்படியே அவங்க 3 பேர் பக்கமும் திருப்பினான் வசீகரன். அந்த புகைப்படத்துல இருக்கிற பொண்ணை பார்த்து 3 பேரும் ஒருத்தர் அர்த்தத்தோட பார்த்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் வசீகரன்.
தெரியும் பாஸ், இந்த பொண்ணு பேரு ருத்ரா. ஆந்திர மாநிலத்தில் புதுசாக மாடலிங் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோ பிரபலம் இல்லை, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. இவங்க உங்களுக்கு ஓகேனா நம்ம இவங்களே புக் பண்ணிடலாம் என்றான் கார்த்திக். மற்ற 3 பேரையும் கூர்ந்து பார்த்த வசீகரன், சரிதான், ஆனால் இந்த முகத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னவோ எங்கோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு என்றான். உடனே மற்ற 3 பேரும் அந்த புகைப்படத்தை ஆழ்ந்து பார்த்தாங்க. அவங்களுக்கும் அந்த முகத்தை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எங்கேன்னு அவ்வளோ தெரியல. அதை சொன்ன உடனே வசீகரனும் ஆமோதிப்பா தலையசிச்சான். சரி, அந்த பொண்ணுக்கு நம்ம பிஸ்னஸ் மாடலிங் பண்ணுறாளான்னு கேட்டு புக் பண்ணிடுங்க. எப்படியும் அந்த மாடலிங் எல்லாம் முடியறதுக்கு 2-3 மாதமாவது ஆகும். அவங்க கிட்ட கான்ட்ராக்டை தெளிவாக போடுங்க. இந்த 2-3 மாதமும் அவங்க வேற எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட தான் ஒர்க் பண்ணணும். நாம் சொல்கிற டயட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தெளிவாக பேசிட்டு கார்த்திக் என்றான். அதை கேட்ட மற்ற 3 பேரும் சரி அப்படின்னு தலையசிச்சுட்டு அங்கிருந்து வெளியே போனாங்க. அவங்க போனதும் கண்களை இறுக மூடி அமர்ந்திருந்த வசீகரனுக்கு அந்த புகைப்படத்தில் உள்ள முகம் மட்டுமே நினைவில் வந்து போச்சு. விழுக்குன்னு கண்கள் திறந்து பார்த்தான். என்ன இது? கண்ணை மூண்டதும் அவ முகம் எப்படி நம்ம மனசுக்கு நினைவுக்கு வந்துச்சு? அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. அவ யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அவனுக்கு தலையே வலிச்சுது வசீகரனுக்கு. நிரஞ்சனா கூட ஃபோனில் பேசிட்டு ஃபோனை வச்ச நிஷாவுக்கு 1000 கேள்விகள் மனசில் வந்து போச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு வசீகரன் தன்னை பற்றியும் ஆராதனா பற்றியும் விசாரிக்கிறான்னா ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்னவா இருக்கும்னு பலமுறை யோசிச்சா. அன்னைக்கு ஆராதனாவும் வசீகரனும் பிரிஞ்ச அந்த நாள் அவ மனசில் இன்னைக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஆராதனா கர்ப்பமாக இருக்கிறத குறித்து அவளை செக்கப் பண்ண மருத்துவமனையிலிருந்து நிஷாவுக்கு அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த மருத்துவமனையில் தான் அவள் பலமுறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கான். அதனால் அந்த டாக்டர் நிஷாவின் மேலே எப்பவுமே ஒரு அக்கறை இருக்கும். காரணம், அவள் ஒரு தடவை மனசெல்லாம் வெறுத்து புலம்பனப்போ வசீகரனை தான் காதலிச்சதாகவும் அவன் அதை ஏற்றுக்க மறுத்ததாகவும் இப்போ ஆராதனாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லி அழுதுருக்கா. அதனாலேயே தவறான வழியில் போய் தன்னோட வாழ்க்கையை அவளே அழிச்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கா. அதை நினைவில் வச்சுக்கிட்டு ஆராதனா பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தப்போ உடனே தனக்கு கூப்பிட்டு அந்த தகவலை சொன்னது அந்த டாக்டர். அதை கேட்டதும் நிஷாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த விஷயம் வசீகரனுக்கு தெரிஞ்சா தன் கூட்டு வெளியாயிடுமோ அப்படின்னு பயந்தா. காரணம், அன்னைக்கு விபத்தின் போது அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றினவளே அவ தானே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பி போனா. ஆனால் அவளுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருந்தது. வசீகரன் எப்படியும் சிபியும் ஆராதனாவும் பழகினதை பார்த்து சந்தேகப்பட்டிருப்பான். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்பி இருந்தா கண்டிப்பா சிபி மேலதான் முதல்ல அவனுக்கு சந்தேகம் வரும். அவனை வச்சுதான் இப்ப அந்த காயை நகுத்தணும்னு நினைச்சவ உடனே சிபிக்கு ஃபோன் பண்ணான். ஆனா கிட்டத்தட்ட 4 தடவை அழிச்சதுக்கு அப்புறம் தான் 5ஆவது தடவை நிஷாவோட அழைப்பை ஏத்து பேசினான். காரணம் எதுவும் அவளுக்கு தெரியல. ஃபோனை எடுத்தவன் கிட்ட, சிபி, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். விஷயம் ரொம்ப முத்தி போச்சு, நான் சொல்றத செய். ஆராதனா கிட்ட பேசிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஆராதனா இப்போ மனசு உடைஞ்சு போயிருப்பா. நீ அவகிட்ட ஆறுதலா பேசு. அவளை எப்படியாவது வசீகரன் கிட்ட இருந்து பிரிச்சுடு என்றாள் அவசரத்தோட. அந்த பக்கம் அதை கேட்ட சிபி மௌனமாவே பதில் இருந்தான். காரணம் எதுவும் நிஷாவுக்கு புரியல. சிபி, சிபி, ஏய் சிபி என்று 3 முறை அழைத்தும் அவன் பதில் பேசாம போனை துண்டிச்சான். அடுத்த 3ஆவது நாள் புகழ்பெற்ற நடிகன் வசீகரனின் மனைவி வசீகரன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கூலி ஆள் கூட அவ ஓடி போனதா செய்தித்தாள்கள்ல தகவல் வெளியாச்சு. அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ந்து போனா நிஷா. பரவாயில்லையே, பையன் கட்டிக்கிட்டு வானா வெட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிபிக்கு மறுபடியும் கூப்பிட்டா. ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. பல தடவை கூப்பிட்டோம், அவனுடைய ஃபோன் வேலை செய்யவே இல்லை. அவன் எங்க போயிருப்பான், என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கிறது தெரியாம பல நாள் தூக்கம் இல்லாம தவிச்சா நிஷா. பிறகு சலுப்படைந்து அந்த விஷயத்த மறந்தே போனான். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு நிரஞ்சனா கிட்ட இருந்து வசீகரன் விசாரிச்சதை குறிச்சு நினைச்சு பார்த்தப்போ இப்ப என்ன பண்றதுன்னு அவ தெரியாம குழம்பி போனான். இப்ப அந்த ஆராதனாவும் சிபியும் எங்க இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும் போல இருந்தது. அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு முடிவெடுத்தவ தனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஆபீஸ் கிட்ட சொல்லி அவளை கண்டுபிடிக்குமாறு சொல்லி உத்தரவிட்டு வந்தா நிஷா. வசீகரனோட அறையில வெளியில வந்திருந்த 3 பேரும் அந்த மாடலிங் ருத்ராவோட பேசுறத பத்தி 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க.
பிறகு கார்த்திக் அந்த பொறுப்பை அவனே எடுத்துக்கிட்டான். தன் அறைக்கு வந்த கார்த்திக் அந்த மாடலிங் ருத்ராவோட அலைபேசி எண்ணை கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கு கூப்பிட்டான். கிட்டத்தட்ட ரிங் முடிகிற தருவாயில மறுபக்கம் போனை எடுத்த ஒரு குரல், ஹலோ ருத்ரா ஹியர், ஹூ இஸ் திஸ் என்று கேட்டது. அந்த குரல் ஒரு வினாடி அதிர்ந்து போனான் கார்த்திக். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. உடனே தன்னை சமாளிச்சுக்கிட்டு, திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் வசீகரன் என்டர்பிரைசஸ் என்றான். அந்த வார்த்தையில் 2 வினாடிகள் மறுபக்கம் எந்த சத்தமுமே இல்லை. இந்த பக்கம் இருந்த கார்த்திக், ஹலோ ஹலோ மேடம் என்று 2 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குரல்ல இருந்து சத்தம் வந்துச்சு. எஸ் சார், சொல்லுங்க என்று. ஆனால் குரல் இப்போ முழுவதுமா மாறி இருந்தது போல தோணுது கார்த்திக்கு. தன் கவனத்தை சிதறவிடாம, மிஸ் கார்த்திக், எங்க கம்பெனிக்கு இப்போ ஒரு நல்ல மாடலிங் ஆள் தேவைப்படுறாங்க. உங்க போட்டோ எங்களுக்கு கிடைச்சது. எங்களோட இந்த ப்ராஜெக்டை நீங்க முடிச்சு தர முடியுமா என்று கேட்டான். அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே, இல்ல சார், எனக்கு தமிழ்நாட்டு வர்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, மன்னிச்சிடுங்க என்று சொன்னவள் போனை வைக்க முயற்சி பண்ணான். அப்போ கார்த்திக், ஹலோ மிஸ் ருத்ரா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் என்ற குரலில், சொல்லுங்க என்றாள் ருத்ரா. மிஸ் ருத்ரா, இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கவே முடியாத அரிய வாய்ப்பு. ஃபாரின்ல எல்லாம் இந்த ப்ராடக்ட் வெளியாகும். எல்லாத்துலேயும் உங்க போட்டோ தான் வரும். உங்க கெரியருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நாங்க வியாபாரம் பண்றதில்ல, கடல் தாண்டி எங்களுடைய பிசினஸ் கொடிக்கட்டி பறக்குது. நீங்களே நெட்ல போய் எங்க கம்பெனி போட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன். இதுல நீங்க ஒப்புதல் கொடுத்தா உங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் என்று அவளை தங்கள் கம்பெனியில் மாடலா நடிக்கும்படி கேட்டுக்கிட்டு இருந்தான் கார்த்திக். கார்த்திகை பேச விட்டுவிட்டு அமைதியா இருந்த ருத்ரா, சரி, உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் உங்களுக்கு மெயில் பண்ணிவிடுறேன். ரெண்டும் ஒத்து போச்சுன்னா இதை பத்தி மேற்கொண்டு பேசலாம் என்று கம்பீரமா சொல்லிட்டு போனை வச்சா ருத்ரா. மறுபக்கம் ருத்ரா பேசுனதை கேட்ட கார்த்திக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ இப்பதான் வளர்ந்து வர மாடலிங்னு கேள்விப்பட்டிருந்தான். அதற்குள்ளாவே இவ்வளவு திமிரோட பேசுறா. இவளுக்குன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்காம் என்று நினைச்சு சிரிச்சான் கார்த்திக். அதை அப்படியே வசீகரன் கிட்ட சொன்னான். அதை கேட்ட வசீகரன் உள்ளுக்குள்ள சிரிச்சான். என்ன பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எந்த குறையும் இல்லாம செஞ்சு கொடுக்கணும், அல்லது பணத்தை அதிகமா கேட்பா, இவ்வளவுதானே. இந்த மாடலிங் பொண்ணுகளை பத்தி எனக்கு தெரியாதா என்று நக்கலோட மனசுல சிரிச்சான் வசீகரன். சரி கார்த்திக், நீயும் நம்ம கண்டிஷனை பத்தி அவளுக்கு மெயில் பண்ணு. அவ பண்ற மெயிலையும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. அப்படி என்னதான் கண்டிஷன் வச்சிருக்கான்னு நானும் பாக்குறேனே என்றபடி ஃபைலை எடுத்து தன்னோட வேலையில மூழ்கினான் வசீகரன். சரியா 3 நாள் கழிச்சு ருத்ரா கிட்ட இருந்து வந்த மெயில வசீகரனுக்கு ஃபார்வர்டு செய்தான் கார்த்திக். அதை பார்த்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை பத்தின விஷயத்துல பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட அவ மென்ஷன் பண்ணவே இல்லை. அவ சொல்ற கண்டிஷன் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. தாங்கிட்ட அனாவசியமா யாரும் பேசக்கூடாதாம், தனக்குன்னு தங்குவதற்கு ஒரு வீட்டை ஏற்பாடு செஞ்சு தரணுமா, கிளாமரா நடிக்கிறதுக்கு தன்னை வற்புறுத்தக்கூடாதாம், கௌரவமான ஆடைகள் மட்டும்தான் கொடுக்கணுமா, அவங்க தர மேக்கப்பால அவ பயன்படுத்த மாட்டாளாம், தனக்குன்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட வரவழைச்சு அவளை தான் அவ மேக்கப் பண்றதுக்கு பயன்படுத்துவாளாம், எந்த காரணத்தை கொண்டும் தாங்கிட்ட யாரும் தவறா நடந்துக்கவே கூடாதாம், தவற பேசக்கூடாதாம், தன்னுடைய பர்சனல் விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாதாம், அதை பத்தி யாரும் கேட்கக்கூடாதாம், ஆண் மாடலிங் உடன் அவன் நடிச்சாலும் அந்த ஆண் அவளை தொடக்கூடாதாம், அவளுக்குன்னு தனி ஸ்பேஸ் கொடுக்கணுமா, அதிகபட்சம் 3 நாட்கள் மட்டும்தான் மாடலிங்க அவளை பயன்படுத்திக்கணுமாம், அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட தாமதிக்கவே கூடாதாம் என்று மெயில்ல எழுதியிருந்தா அவ. அதை படிச்சு பார்த்தவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இதுவரையில யாரும் இது போல கேட்டதே இல்லை. இவ ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சா. மேல படிச்சு முடிப்பதற்கும் கார்த்திக், மனோகரன், சுதோகரன் 3 பேரும் வசீகரனோட அறைக்குள்ள வர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. தன் அண்ணனை பார்த்த சுதா, என்னன்னா இது கண்டிஷன் படு பயங்கரமா இருக்கே என்று சிரிச்சுக்கிட்டே கேட்டான். மனோகரனும், ஆமாண்ணா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா, ஆண் மாடலிங்கோட தொடாம நடிக்கணும்னு கேட்டிருக்காங்க, மற்ற கண்டிஷன் எல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா இதை எப்படி நான் ஏத்துக்கிறது, நம்ம மாடலிங்ல அந்த சீன் எல்லாம் வருதே என்றான். கார்த்திக் வசீகரனை கூர்மையா பார்த்தான். வசீகரனுக்கு அந்த மாடலிங் பொண்ணை பார்க்கணும் போல ஒரு உந்துதல். நடிக்கிறதுக்கு முன்னமே இத்தனை கண்டிஷன் போடுறவ நடிக்கும் போது என்னென்ன பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போல இருந்தது. உடனே கார்த்திகை பார்த்தவன், இந்த பொண்ணை புக் பண்ணிடு கார்த்திக், என்ன ஆனாலும் நம்ம ப்ராஜெக்ட்ல இவ தான் மாடலிங் பண்ணணும், அவளை உடனே அடுத்த ஃப்ளைட்ல வர சொல்லு,
நம்ம அக்ரிமெண்ட்டை அவகிட்ட மெயில் பண்ணிட்டியா என்று கேட்டான். இல்லை பாஸ், முதல்ல ருத்ராவோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிஷன் போட்டு மெயில் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றான். அதை கேட்டவனுக்கு கண்கள் பளிச்சிட்டது. வெரி குட்ரா கார்த்திக், நல்ல புத்திசாலித்தனமாக யோசிச்சு பண்ணியிருக்கேன். அவளுக்கு கண்டிஷன் மெயில் நான் பண்ணுறேன். அவளுடைய மெயில் ஐடியை எனக்கு அனுப்பு என்றான் வசீகரன். ருத்ரா அனுப்பிய மெயிலுக்கு தகுந்தது போல் வசீகரனும் ஒரு மெயிலை திருப்பி அனுப்பினான். அதை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மெயிலை படித்து பார்த்தான் வசீகரன். மிஸ் ருத்ரா, நீங்கள் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய சில கண்டிஷன் இருக்குது. என்ன ஆனாலும் எங்கள் ப்ராஜெக்டை செய்யறதுக்கு இந்த 3 மாதத்துலையும் உங்களுக்கு வாரத்துக்கு 1 முறை மட்டுமே விடுமுறை கொடுக்கப்படும். விடியற் காலையிலேயே ஷூட்டிங் நடந்தாலும் அதுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். 3 மாதங்களுக்கு இடையில நீங்கள் விடுப்பு எடுக்கவே கூடாது. அதே மாதிரி சில இடங்களில் ஆண் மாடலிங்கோட நீங்கள் கௌரவமான முறையில் நடிக்க வேண்டி வரும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தே ஆகணும். 3 மாதம் நடிப்பு முடிஞ்சோடனே உங்களுடைய பேமெண்ட் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் நாங்கள் கொடுத்துடுவோம். இந்த 3 மாதத்தில் ஷூட்டிங்கிற்கு எந்த இடைஞ்சலும் தராமல் நடித்து கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுக்கு சம்மதம்னா இதில் கையெழுத்து போட்டு மெயில் பண்ணவும். உங்கள் மெயில் கிடைச்ச அடுத்த வினாடி இங்கே வர்றதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு ஃப்ளைட் டிக்கெட்டையும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் என்று எழுதி முடித்தான் வசீகரன். அதை மெயில் பண்ணிட்டு அவனோட ஈசி சேரில் சாயமானமாக அமர்ந்தான். அவன் மனசில் இப்போ ஆராதனா மட்டுமே இருந்தா. ஆராதனா, நீ இப்போ எங்கே இருக்க? என்ன பண்ணுற? நம்ம குழந்தை உன்கிட்ட இருக்கா இல்லையா? நீ சிபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்னை முழுசா வெறுத்துட்டியா? எனக்கு எதுவுமே தெரியாது. நீ அப்படி எங்கே தான் போனேன் ஆராதனா? நான் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கூட எனக்கு கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டாரா? நீ சிபியை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, சந்தோஷமா இரு. ஆனால் என்னோட குழந்தைய ஒரு தடவையாவது என் கண்ணில் காட்டு. அதை மட்டும்தான் நான் இப்போ மனசார வேண்டிக்கிறேன் என்று விழிகளை மூடியவனுக்குள்ள கண்களில் கண்ணீர் பெருகியது.